ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐக்யூ நியோ 10R. இப்போ வந்து சைனால வந்து ஐக்யூ ஜெட் 9 டர்போன்னு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ஃபோனோட ஸ்பெக்கும் சரி, உங்களுக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் சரி, ரொம்பவே நல்லா தாறுமாறா இருந்துச்சு. அதுக்காண்டி நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோனை வந்து நம்ம கண்ட்ரியில எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து ஐக்யூ நியோ 10Rன்ட்டு ஒரு சீரியஸை வந்து நேம் மட்டும் மாத்தி லான்ச் பண்ண போறாங்க. இந்த மாசம் வந்து லான்ச் ஆக போகுது. ஓரளவுக்கு ஸ்பெக்லாம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க அபிஷியலா. அந்த ஸ்பெக் எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐக்யூ நியோ 10R இது வந்து இப்போ வந்து லான்ச் பண்ண போறாங்க மார்ச் மாசம். இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனா வந்து இருக்கும். நல்ல வேல்யூ ஃபார் மணி போனா இருக்கும். அப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 8S Gen 3 இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்பு. அதை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியும் ஹைலைட் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து 6400 mAh பேட்டரி வந்து அல்ட்ரா தின் பேட்டரின்ட்டு பேட்டரியை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 6000 mAh அதிகம், இந்த 6400 mAh வந்து கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா அந்த போன் வந்து கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. 2 நாள் உங்களுக்கு தாராளமா வந்து பேட்டரி நிற்கும். அதுக்கப்புறம் LPDDR 5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.1 தான் லேட்டஸ்ட். அது இந்த வரப்போற வருஷத்துல எல்லாமே அதான் கொடுப்பாங்க. அந்த UFS வந்து இந்த போன்ல நாங்க கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜுக்கு. உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4500 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. சன்லைட்ல கூட உங்களுக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமாவே இருக்கும். அதனால நீங்க ஈஸியாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெயிட்னு பாத்தீங்கன்னா 196 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராமுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.98 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து உங்களுக்கு 7.98 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP64 தான் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டீங்கன்னா போன் வந்து டேமேஜ் ஆயிரும். நார்மல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க, IP ரேட்டிங். அதுக்கப்புறம் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் உண்டு. டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கேமரானா உங்களுக்கு பிரைமரி கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க வந்து 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதே இது வந்து செகண்ட் கேமரா வந்து அல்ட்ரா வைட் ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த பிரைமரி கேமரா சென்சார் தான் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணும். சும்மா செகண்ட் கேமரா தேர்ட் கேமரா கொடுத்தாலும் ஓரளவுக்கு 8 5ன்னு கொடுக்கணும்காண்டி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த பிரைமரி கேமரா மட்டும் கன்சல்ட் பண்ணுங்க. அதுல 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா மட்டும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணல. 16 மெகாபிக்சலா 32 மெகாபிக்சலான்ட்டு அவங்க இன்னும் கன்ஃபார்மா வந்து அவங்க வெப்சைட்ல போடல. லான்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். இப்போதைக்கு இருக்கிற ஸ்பெக்கை வச்சு ஓவரா ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்டர் 13K நாங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனா வேல்யூ ஃபார் மணியா ஒரு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பில்டப் பண்ணி ஸ்பெக் வந்து ஓரளவுக்கு விட்டுருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த போன் வந்து மார்ச் மாசம் கண்டிப்பா வந்து நம்ம கண்ட்ரியில லான்ச் ஆக போகுது, அது கன்ஃபார்ம் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.78 inches சைஸும் ஓரளவுக்கு நல்ல சைஸ் தான். ரெஃபரன்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா ஐக்யூல வந்து உங்களுக்கு 144 ஹிட்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ரொம்பவே பிளஸ் பாயிண்ட். இப்போ நீங்க வந்து ஐபோன் எடுத்தா கூட உங்களுக்கு 60 ஹிட்ஸ் தான் கொடுக்காங்க. சில போன் எல்லாம் 16 ஹிட்ஸ் தான் கொடுக்காங்க. ஆண்ட்ராய்டில் வந்து பிளாக்ஷிப்லேயே வந்து 120 ஹிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனா ஐக்யூல மட்டும் தான் 144 ஹிட்ஸ் கொடுப்பாங்க. ரெஃபரன்ஸ் ரேட் வந்து எந்த போன்ல அதிகமா இருக்கும்னா அது ஐக்யூல தான் இருக்கும். அதுலதான் ஐக்யூ போனை வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போனாவே எல்லாருமே சொல்றாங்க. இந்த போனோட ஸ்பெக் வந்து இவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஸ்னாப் டிராகன் நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி எம்ஏஹெச் அதிகப்படுத்திருக்காங்க. 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் 68 to 69 கொடுத்துருந்தா இன்னும் பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு வந்து இந்த போன்ல வந்து IP64 தான் கொடுத்துருக்காங்க. 30,000க்குள்ள வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சைனால வந்து ஐக்யூ ஜெட் 9 டர்போன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அந்த போன் வந்து இந்தியாவுக்கு எப்போ வரும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ஐக்யூ நியோ 10R அப்படிங்கிறது ஐக்யூ நியோ 9 Pro பார்த்துருப்பீங்க லாஸ்ட் இயர். இந்த டைம் வந்து 10 Pro வரல, 10R வந்திருக்கு. OnePlusல R சீரிஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க R சீரியஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா போடுவேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல வந்து நம்மளை வந்து கண்டிப்பா வந்து நல்ல ரிவ்யூ வந்து போடுறேன். நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்று நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.